ஒரு தடவை அண்ணாமலையாரை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையார் வீட்டில் வேலை செய்யக்கூடிய கார்த்திகேயன் அப்படின்ற பையனுக்கு வந்து ரொம்பவே ஆசையாகவே இருந்துச்சான். அவரை போய் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் அதாவது திங்கட்கிழமை கண்டிப்பாக அவன் வந்து அண்ணாமலையாருக்காக விரதம் வந்து இருந்துருவானாம். அந்த அளவுக்கு சிவன் மேலே ஒரு பக்தியாக வந்து இருந்திருக்கான். ஆனால் அவனுடைய ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட வாழ்நாள் ஆசையே உன்னை வந்து ஒரு தடவையாவது நான் பார்த்துட மாட்டேன் நான் கோயிலில் வந்து அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஓனர் அதாவது பண்ணையார் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அவர் கூட வேலை செய்கிற இன்னொருத்தர் இருக்கார் கந்தன் அப்படின்ற பேரில். அவரை தான் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறது, திருவண்ணாமலை கோயிலில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு பிரசாதம் கொண்டு வந்து அந்த திருநீரை கொண்டு வந்து இந்த கார்த்திகேயன் அவர்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருவாராம். அப்போ அதை எடுத்து டெய்லியே வந்து பூசிட்டு வந்து தூங்குறது வழக்கமாக இருந்திருக்கு. ஒரு நாள் நைட்டு தூங்கும்போது, நான் எப்போ வந்து உன்னைய பார்க்க போகிறேன், அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இங்கே லீவ் போட்டு வந்தேன்னா எனக்கு அன்னைக்கு எனக்கு சம்பளம் கிடைக்காது, என்னோட வீட்டில் எல்லாரும் பசியில் வந்து வாடுவாங்க, அதனால உன்னை நான் எப்போ வந்து பார்க்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்து இருந்திருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வருது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அவன் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிவன் கோயிலில் போய் செத்த நேரம் சாமியை பார்த்துட்டு வருது அவனோட வழக்கமாக வந்து இருந்திருக்கு. அப்போ போய் இவன் போய் உட்காந்துருக்கும் போது இப்போ சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க சிவனடியார்கள். அவங்க சொன்னாங்களாம், ஒரு எறும்பு ஒன்று வந்துட்டு கடவுளை வந்து பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சான். அப்போ பார்த்தீங்கன்னா 2 மாடுங்க பேசிக்குது. இன்னைக்கு வந்துட்டு சாமிக்கு பூஜை நடக்க போது நான் பார்க்க போகிறேன், நீ வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். எறும்பு உடனே என்ன பண்ணிச்சான், அதோடைய வாலில் வந்து ஏறிக்கிடுச்சான். ஏறிட்டு கரெக்டாக கோயிலுக்கு வரும்போது இறங்கி நல்லபடியாக வந்து சாமியை பார்த்துட்டு போணுச்சான். அந்த மாதிரி நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக கடவுளே நம்மளை வந்து அழைச்சிட்டு வந்துடுவார், அதனால யாரும் ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி அவர் வந்து சொற்பொழிவு வந்து ஆற்றியிருக்காரு. உடனே இவனுக்கும் கண்டிப்பாக இப்போ நம்மளே கடவுள் ஒரு நாளைக்கு கோயிலுக்கு வர வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிருக்கான். கரெக்டாக அவன் போன நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணையார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்கிறாரு, நீ போய் என்னுடைய அங்கவஸ்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, இன்றைக்கி வந்து என் கூட எப்பவும் கோயிலுக்கு வரக்கூடிய கந்தன் வந்து அவனுடைய ஒய்ஃபுக்கு பிரசவ வலின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டான், அதனால் நீ தான் இன்றைக்கி என் கூட அண்ணாமலையார் கோயிலுக்கு வரப்போகிற அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதாங்க கடவுள் வந்துட்டு அவரே வந்து அழைப்பார் நம்மளை, எப்போ கோயிலுக்கு வரணும், எப்போ நம்ம அவரை சந்திக்கணும்னு அவருக்கு தெரியும். அப்போ கண்டிப்பாக எல்லாருமே நல்லபடியாக போய் அவங்களுடைய விருப்பமான சாமிகளை கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது.